நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற பேதுருடைய வரிகள் மிக மிக உண்மையான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அளிக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு உயிர் அளிக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு எல்லா வகையிலும் ஆற்றலை அளிக்கின்றது. நாம் சோர்ந்திருக்கின்ற பொழுது அது நமக்கு வலுவூட்டுகின்றது. நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாம் துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே கடவுளுடைய வார்த்தை ஆறுதலாக இருக்கின்றது. ஆக கடவுளுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் என்றுமே வாழ்வளிக்கின்றது. ஏனென்றால் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அதாவது வார்த்தை இருந்தது. அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக வார்த்தை என்பது, கடவுளுடைய வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக கடவுளே நம்மோடு இருக்கின்றார் என்பதுதான் அதற்கு உண்மையான ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாக்காக இருந்து மனிதராக உருவெடுத்தார். அந்த வார்த்தை இன்று விவிலியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இறை வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது கடவுளே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் அது கடவுள்தான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அந்த இறை வார்த்தையில் இருக்கின்ற ஆற்றலையும் சக்தியும் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் அதை அனுபவிக்க முடியும். இன்றைய திருப்பாடலிலே சொல்லப்பட்ட பல்லவி, சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று. ஆக நாம் இந்த கடவுளான இறை வார்த்தையை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். சுவைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அதில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். எரேமியா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகின்றார். 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், நான் கடவுளுடைய வார்த்தைகளை கண்டுகொண்டேன். கடவுளை, நான் உம்முடைய வார்த்தைகளை கண்டுகொண்டேன். அதன் பிறகு என்ன செய்கிறார் என்றால், கடவுளுடைய வார்த்தையை கண்டுகொண்ட அவர் அந்த வார்த்தைகளை அவர் உண்ணுகின்றார். அந்த வார்த்தையை அவர் உண்ட பிறகு அவர் சொல்லுகின்றார், கடவுளே, உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. கடவுளே, எனது உள்ளத்திற்கு அது உவகையை கொடுக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆக எரேமியா இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை தேடுகின்றார். அந்த இறை வார்த்தையை கண்டவுடன் அதை உட்கொள்ளுகின்றார். உட்கொண்ட பிறகு அந்த இறை வார்த்தையானது அவருடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, அவருடைய உள்ளத்திற்கு அது உவகையை கொடுக்கின்றது. எனவேதான் அவர் சொல்லுகின்றார், நான் இந்த மகிழ்ச்சியிலே உம்மிடத்திலே மாட்டிக்கொண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக யாராவது இந்த கடவுளுடைய வார்த்தையை அனுபவிக்கிறார்களோ, இந்த கடவுளுடைய வார்த்தை அவர்கள் கேட்கின்ற பொழுது, அதை சுவைக்கின்ற பொழுது, அந்த இறை வார்த்தையினுடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற பொழுது அதை விட்டு அவர்களால் பிரிந்து செல்ல முடியாது. இந்த இறை வார்த்தைக்கு இருக்கின்ற சக்தி மிக 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 அதிகமானது. பல நேரத்தில் எல்லாரும் கேட்பாங்க, கோயிலுக்கு போகிறவங்களை, டெய்லியும் கோயிலுக்கு போகிறவங்கள பார்த்து, நீ டெய்லியும் தான் கோயிலுக்கு போகிற, அப்படி என்னதான் உனக்கு இந்த கோயிலில் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் எத்தனையோ தடவை சொல்கிற இறை வார்த்தைகள்லாம் கேட்குறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க, அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு வராதவங்க யாரையாவது வா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டா இதை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி என்ன கிடைக்க போகுது கோயிலுக்கு போயிட்டு, நீ என்ன இத்தனை காலமாக போயிட்டுருக்கிற, என்ன கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஒரு இளைஞன் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான், இங்கே பாருங்கள், நீங்கள் டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது கோயிலுக்கு போகத்தால், ஏன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் பதில் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். இவன் மறுபடியும் கேட்குறான், எனக்கு பதில் சொல்லு, நீ டெய்லியும் தானே போகிற, என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் ஒன்றுமே பண்ணாமல், அவர் பக்கத்தில் ஒரு மூங்கிலால் பின்னப்பட்ட கூடை ஒன்று இருந்துச்சு. இந்த அடுப்பு கறி அல்றதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற கூடை ஒன்று அங்கே இருந்தது. அந்த கூடையை அவன் கையில் கொடுத்து, உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த கூடையில் போய் நீ தண்ணி மூண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கூடையில் தண்ணி மூண்டா நிற்குமா? நிற்காது. ஏன்னா அந்த கூடையில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் நிறைய இடங்களில். அவன் அந்த கூடை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் மொண்டுட்டு வந்தே ஆகணுமான்னு கேட்குறான். உனக்கு பதில் வேணும்னா நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அந்த இளைஞன் போயிட்டு தண்ணி முன்னிட்டு வர ட்ரை பண்ணுறான், வரான், தண்ணி அதில் இல்லை. உடனே அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான், தண்ணி நிற்க மாட்டேங்குதுன்னு. எனக்கு தெரியாது, தண்ணி கொண்டு வா அப்படின்னு. போயிட்டு 2வது தடவையும் கொண்டு வரான், 3வது தடவை கொண்டு வரான். அதே மாதிரி ஒரு 5-6 தடவை அதே மாதிரி அவனும் ட்ரை பண்ணிட்டான். கடைசியில் வந்து நின்றுட்டு, இதுக்கு மேலே என்னால் இப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியாது, இந்த கூடையில் எப்படி தண்ணி பிடிச்சிட்டு வர முடியும், இதுதான் ஒழுதுகிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி உனக்கான பதில் கிடச்சிடுச்சு. இந்த கூடையை நீ எடுத்துகிட்டு போனப்ப இந்த கூடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். இந்த கூடை அழுக்காக இருந்துச்சு, அதில் நிறையா அந்த கறியை எடுத்து அழுக்கெல்லாம் படிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ இந்த கூடை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னான், இப்போ இந்த கூடை சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை தான் அவர் சொன்னார், நான் கோவிலுக்கு போகத்தால் எனக்கு என்ன கிடைத்தது என்பதை விட, நான் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது எனக்குள் இருக்கின்ற அழுக்கானது நீக்கப்படுகின்றது. நான் எதை கொண்டு வந்தேன் என்பதை விட என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அங்கே மன்னிக்கப்படுகின்றது. என்னுள் இருக்கின்ற அழுக்குகளும், தேவையற்ற சிந்தனைகளும், தேவையற்ற எண்ணங்களும், தவறான சிந்தனைகள் என அனைத்துமே அங்கே விட்டுவிடப்படுகிறது, அவை அனைத்துமே அங்கே அழிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். ஆக நாம் இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது அது பயனளிக்காமல் இருப்பதே கிடையாது. நாம் நினைத்து கொள்ளலாம், இந்த இறைவார்த்தை கேட்பதாலோ அல்லது வாசிப்பதாலோ நமக்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா என்பதை நாம் கேட்டு பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள் பயனளித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆசிரியர் கூறுகின்றார், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆவியையும் ஆன்மாவையும் குத்தி ஊடுருவுகிறது, எலும்பையும் அதில் இருக்கின்ற மச்சையும் அது பிரித்தெடுக்கின்றது, மனிதர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றது என்று ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது, கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பல பேர் இந்த இறைவார்த்தை கேட்பதற்கு தயாராக இருப்பதில்லை. அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த இறைவார்த்தை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது, இறைவார்த்தை கேட்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளவோ படிப்பாங்க, எத்தனையோ புத்தகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்பா அம்மாவும் அப்படி தான் பிள்ளைங்களை பார்த்துட்டு இந்த 11th 12th 10th படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ புக்கை வாசிக்க சொல்லுவாங்க, அவ்வளோ வாசிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட பைபிளை எடுத்து 5 நிமிஷம் வாசி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ விதமான பாட புத்தகங்களை வாசிக்கின்ற நாம் வாழ்வளிக்கக்கூடிய, ஆற்றல் தரக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்க சொல்வது கிடையாது. இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கிடையாது, கடவுளுடைய வார்த்தைகளை வாசிப்பதும் கிடையாது. எனவேதான் சொல்லுகின்றார் அந்த திருப்பாடல் ஆசிரியர், சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று தெரியும். எரேமியா இறைவாக்கினர் சுவைத்து பார்த்தார். இன்று நாம் சுவைத்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லை. நாமும் இறை விவிலியத்தை வாசிப்பது கிடையாது, இறை வார்த்தைகளை வாசிப்பது கிடையாது, நம்முடைய பிள்ளைகளையும் வாசிப்பதற்கு நாம் தூண்டுவது கிடையாது. வெறுமனே இறைவார்த்தை எடுத்து வாசி என்று சொல்வதால் பிள்ளைகளுக்கு பயனளிக்க போவது கிடையாது. இறைவார்த்தையில் எதை வாசிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் அவருடைய மனதிலே நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இறைவார்த்தை இன்று நம்மையும் நிச்சயமாக மாற்றுவதற்கு தேவையான அந்த வல்லமையையும் ஆற்றலையும் சக்தியையும் அது கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இறைவார்த்தையை வாசிப்பதில்லை. ஏன், ஆண்டவர் இயேசுடைய காலத்திலேயே அவருடைய வார்த்தைகளை எல்லோரும் கேட்கவில்லை. ஆண்டவர் இயேசு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனவேதான் ஆண்டவர் கேட்கின்றார், என்னுடைய வார்த்தைகள் வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று கேட்கின்றார் சீடர்களை பார்த்து. அந்த சீடர்கள் இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அவர் சொல்றாரு, வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை என்னுடையதுன்றாரு, அவங்க எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. சொல்லிட்டு அவரை விட்டு சீடர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. கடைசியில் 12 பேர் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. இயேசு அந்த 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் அவங்கள மாதிரி போயிடணும்னு விரும்புறீங்களா, நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு பார்த்து கேட்கிறார். அதுக்கு தான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்க எங்க போவோம், வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன,
உம்மை விட்டுட்டு நாங்க எங்க போக முடியும்? ஏனென்றால் அந்த வார்த்தைகள் வாழ்வளிக்க கூடியது என்று அந்த இடத்திலே புனித பேதுரு சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவைத்திருக்கின்றார். பல நேரத்தில் நாம் இறைவார்த்தை கேட்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், இறைவார்த்தை நாம் வாசித்து அதிலே நம்மால் பயன்பெற முடியவில்லை என்று சொல்வதற்கான காரணங்கள், பிரச்சனை இறைவார்த்தையிடம் இல்லை, நாம் அதற்கு தயாராக இல்லை. அந்த இறைவார்த்தை வாசிப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு, கடவுள் நம்மிடம் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்னா நல்லா இருக்கிற மனுஷனும் ஜுரம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ரெண்டு பேர் கையிலையும் நீங்கள் ஒரே ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொன்னீங்கன்னா, நல்லா இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். உடம்பு சரியில்லாதவன் அதை சாப்பிட்டுட்டு ஏன் இவ்வளோ கசப்பாக இருக்குது, இதில் டேஸ்ட்டே இல்லை, கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவான். சாப்பாட்டில் பிரச்சனையே கிடையாது, அதை உட்கொள்கின்றவர்களிடம் தான் அந்த பிரச்சனை இருக்குது. இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து உங்களுக்கு அது உவகையை தரவில்லை என்றால், மகிழ்ச்சியை தரவில்லை என்றால், அது பிரச்சனை எங்கேயும் கிடையாது, நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் பாவ சங்கீதம் அப்படி நிறைய அருட்சாதனங்கள் நமக்கு இருக்கின்றது. நாம் அதிலே பங்கெடுக்கின்ற பொழுது, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்ற பொழுது இறைவார்த்தையை நம்மால் தியானிக்க முடியும். புனித பவுலடியார் சொல்லுகின்றார், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லுகின்றார், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு யாராலுமே ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிட முடியாது என்று சொல்லுகின்றார். ஆக இறைவார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அந்த இறைவார்த்தையில் இருந்த பயன்களை நாம் பெற வேண்டும் என்றால் தூய ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களால் மட்டுமே அந்த இறை அனுபவத்தை பெற முடியும். அந்த இறை அனுபவத்தை பெறுகின்ற அந்த இறை வார்த்தையில் இருக்கின்ற சக்தியை பெற முடியும். நாமும் அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் பேசுகின்ற பொழுது இறைவனை பற்றி அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இறைவனை பற்றி நாம் எடுத்துரைக்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆனால் இப்போல்லாம் வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரும். நல்ல வார்த்தைகள்லாம் பேசுறது ரொம்ப அரிதாக போயிடுச்சு. வாயை திறந்தால் எப்படிலாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை வரும் அதுதான் வந்துட்டு இருக்கும். இதுதான் புனித பவுலடியார் சொல்லுகின்றார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்றாரு, கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது, மாறாக பிறருக்கு பயனளிக்கக்கூடிய தேவைக்கேற்ப அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லுகின்றார். அருள் நிறைந்த வார்த்தைகளை பேச புனித பவுலடியார் எடுத்து கூறுகின்றார். இந்த அருள் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேசாமல் கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்றால், அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார், அது கடவுளுடைய தூய ஆவியானவருக்கு துயரத்தை வர வைக்கின்றது என்று சொல்லுகின்றார். அப்படி கடவுளுடைய தூய ஆவியானவருக்கு துயரத்தை வர வைக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு பிறகு இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருப்பதுதான். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் நிறுத்த வேண்டும். கெட்ட வார்த்தை என்பது தவறான வார்த்தைகள் மட்டுமல்ல, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதும் கூட அது கெட்ட வார்த்தைகள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு, நாம் வாழ்வை கடந்து இறைவனிடம் செல்வதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த இறை வார்த்தையில் உள்ளன. இந்த இறை வார்த்தையை நாம் நம்பி இந்த இறை வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது அது நம்மை கடவுளிடத்திலே அழைத்து செல்லும். இதை திருப்பாடல் ஆசிரியர் 119, 105 அழகாக சொல்லுகின்றார். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் வாழ்க்கை என்னுடைய பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய காலடிகளுக்கு விளக்காக இருப்பது இறைவார்த்தை. நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்துவதும் அந்த இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையை நாம் வாசிப்போம், தியானிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், அவர்களை வாசிக்க வைப்போம். இந்த வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை அவருக்குள் நாம் கொடுப்போம். ஆமீன்.